ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்கேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பானிபூரி. நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் ரவை, 1/4 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இதை மூணையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்ப இதை நீங்க நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு விட்டுருங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நாம இது ஒரு ஈர டவல் போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். அடுத்து கிரீன் சட்னி செய்யறதுக்கு 1/2 கப் புதினா, 1/4 கப் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதை மூணும் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சதை நல்லா வடிகட்டிக்கலாம். இதுல ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மசாலா செய்யறதுக்கு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமா சுண்டல், இது வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பெரிய வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு. உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம ஆல்ரெடி அந்த தண்ணியில சேர்த்திருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, மாவு நல்லா ஊறிடுச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்ப தேய்ச்சிக்கலாம். மாவு லைட்டா தூக்கி விட்டுலாம். இப்ப இதை நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் மெலிசா. இப்ப இந்த மாதிரி நல்லா மெலிசா தேய்ச்சிக்கோங்க. நல்லா ஷார்ப் எட்ஜஸ் உள்ள டம்ளரோ இல்ல வேற ஏதாவது இருந்தா நீங்க அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த சைட்ஸ் மட்டும் எடுத்துடலாம்.
இந்த அளவுக்கு நல்லா மெலிசா தேய்ச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பூரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இப்ப இது இந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்ப இதுல நம்ம மசாலா வச்சிடலாம். கொஞ்சமா மசாலா, அவ்வளவுதான், நம்மளோட சுவையான பானிபூரி தயார். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.